Good evening, one and all. I feel immense pleasure to welcome you all for the webinar conducted by our department on behalf of Entrepreneurship Development Cell. We have with us Mr. Raj Vasantan, founder of Grids and Guide Software Solution. He started it in the year 2014 and he conducted many workshops to educate students from IIT, VIT, and guided students for hackathon program. We are grateful to have such an eminent personality among us. Students, let us use the session and gain much from him. Once again, I welcome you, sir. Over to Mr. Rajavasantan, sir. Hello everyone. So can you hear me? Yes, sir. Sir. Yes. Okay. So happy to meet you all. So so தமிழ்லே பேசலாம்ல? Anyone who can't understand தமிழ் யாரா இருக்கீங்களா அது மாதிரி? So எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல? Yes, sir. So thanks for inviting sir. So inviting me. So thanks for this wonderful opportunity. ஸோ நிறைய பேர் உள்ளே இருக்கிறீங்க, அரௌண்ட் 60 to 70 பீப்புள்ஸ் உள்ளே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து லைக் இன்னைக்கு வந்து ஒரு இந்த செஷனை கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக வச்சுப்போமா? லைக் ஸோ எவ்ரி ஒன் கேன் டாக், ரைட்? ஸோ மைக் ஆன் பண்ணி பேச முடியும்ல? எஸ் சார், எவ்ரி ஒன் கேன் சார். எஸ். ஓகே, ரைட், நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோ செஷன். அண்ட் ஸோ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி லைக் இதில் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த வேர்ல்டில் இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ எப்பவுமே உங்களுக்கு ஒரு தெரியும், ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சு ஒரு இந்த வேர்ல்டு எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு விதமான ப்ராப்ளம் வந்து நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு யூனிக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷனை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கம்பெனியை வந்து அந்த கம்பெனி மேல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, அப்படி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து they will say it as a startup company. Okay, it's a startup company. Okay, so அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் நமக்கு இது வரைக்கும் என்னென்னலாம் தெரியும்? இப்போ நமக்கு தெரிஞ்ச சில கம்பெனிஸ்லாம் சொல்றேன். யாருக்கெல்லாம் ஓலா, உபர் அப்படிலாம் தெரியும்? ஓலா, உபர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? ஸோ லைக் அதுக்கப்புறம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த கம்பெனிலாம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தீங்கனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கும் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் கூட அதை எப்படி நாமளும் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ சின்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸை பற்றி மட்டும் நம்ம இன்னைக்கு நிறைய பேசுவோம். ஓகேவா? ஸோ ஏன் நான் டெக்னாலஜி பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸை பற்றி மட்டும் நிறைய பேசலாம் அப்படின்னா, சின்ஸ் யூ பீப்புள் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட், ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணுறதுனா என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் நிறைய படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டோ இல்லாட்டி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. சார் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சார், இந்த ஐடியா வந்து என்கிட்ட வெறும் மைண்டில் ஐடியா தான் சார் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா, எஸ், நீங்களும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனராக மாறலாம். அந்த ஐடியா வந்து உண்மையிலேயே ப்ராப்பரான ஒரு ஐடியாவாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் உங்கள் கம்பெனி மேலே முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. ஓகே, ஸோ அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் ஒரு ஆண்டர்பிரனராக மாறலாம். ஓகேவா? ஸோ உடனே வந்து லைக் மணி நிறைய கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நான் பேச வரல. ஓகேவா? பட் ஆனால் அது மூலியமா நீங்க நிறைய மணியை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறதான் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அந்த வகையில என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்றத ஒன்று ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் அ சொல்யூஷன். சாரி, வி நீட் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன், அந்த ப்ராப்ளம் இருந்தால் சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது
ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, வாட் இஸ் ப்ராப்ளம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்துல வந்து நான் இங்க இருந்து என் வீட்டுல இருந்து நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் வீட்டுல இருந்து என் வீடு ஒருவேளை ரொம்ப உள்ள இன்டீரியரா இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடுக்கு வரணும். அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோ கிட்ட நான் வந்து லைக் இது பேசணும், காசு பேசணும். அவன் வந்து உள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், இன்னும் அடிஷ்னல் சார்ஜ் கேட்பான். அவங்ககிட்ட பேரம் பேசணும். ஓகே, நான் ஏறி உட்காரணும். உட்காரும் போது ஒரு அமௌண்ட் சொல்லுவான், இறங்கும் போது வேற அமௌண்ட் சொல்லுவான். அவங்க கூட சண்டை போட்டு நான் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும். ஸோ நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணோம்னா நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுதான் ப்ராப்ளம். ஓகே, திஸ் இஸ் த ப்ராப்ளம். இதுக்கான சொல்யூஷன் இந்த 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 மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, லைக் உங்க எல்லாருக்கும் அமுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிராண்ட் தெரியும் நினைக்கிறேன். அமுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு. இட்ஸ் அ மில்க் கம்பெனி. ஓகேவா? ஸோ அதனுடைய ஃபவுண்டர் அமுல் கொரியன் அப்படின்றவரு என்ன பண்ணார் அப்படின்னா, லைக் அதாவது ஒரு பக்கம் வந்து நிறைய மக்கள் வந்து கரெக்டான பால், அதாவது ஒரு முக்கியமா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பால் கிடைக்காம ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிறைய பால் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாம கெட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கறது நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டார். ஸோ ஹியர் ஒரு பக்கம் நீட் இருக்கு, இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷனும் இருக்கு. இதை ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஓகே, அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிக்கிறார். தட் இஸ் கால்ட் அமுல் கொரியன் அவர் பேரு. ஸோ அவர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா அதை வளர்க்குறாரு. அதே மாதிரி இங்க இப்ப நான் சொன்ன இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகணுங்கிறது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இதை வந்து எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஒரு டெக்னாலஜியால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ரைட்? ஒரு டெக்னாலஜியால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, அந்த ஒரு மிஷின், அந்த ஒரு மொபைல் ஆப்போ இல்லாட்டி ஏதோ ஒன்றும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிடணும். அந்த அமௌண்ட்டை நானும் அக்ரி பண்ணணும், அண்ட் அந்த வண்டி ஓட்டுறவரும் அக்ரி பண்ணணும். 2 பேரும் அக்ரி பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது. கரெக்டா? அப்போ 2 பேருக்கு நடுவுல யார் வரா அப்படின்னா ஒரு டெக்னாலஜி உள்ள வருது. ஓகே, ஸோ அந்த டெக்னாலஜி தான் என்ன பண்ணுது, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷன் வந்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்டு சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்படி தெரிஞ்சிங்கன்னா அதை உருவாக்கிட்டீங்கன்னா தென் யூ ஆர் அ ஸ்டார்ட் அப். ஓகே, ஸோ எப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உங்க கையில அந்த சாலிடான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஓகே, சாலிடான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்க கையில ஒன்று இருக்கணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்போ அதை வந்து நல்லா இருக்கு ஐடியா அப்படின்னு தோணும் போது யூ நீட் டு டூ இட் ஆஸ் அ ஸ்டார்ட் அப். ஓகே, ஸோ இதுல நம்ம இன்னும் டீட்டெயிலா என்னென்ன மாதிரி பார்க்க போறோம்னா, இப்போ ஏற்கனவே வளர்ந்துகிட்டு வர நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து என்ன மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ்லாம் எப்படிலாம் வளர்ந்துருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஓலா பார்த்தோம். அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் எதுக்காக இதெல்லாம் எடுக்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன்ஸே நான் நிறைய எடுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா டே டு டே லைஃப்ல நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? அமேசான் பார்த்துருப்போம், ஃப்ளிப்கார்ட் பார்த்துருப்போம், இது ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ லெட்ஸ் டேக் ஸ்விக்கி. ஓகேவா? ஸ்விக்கி இல்ல அந்த மாதிரியான ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல அந்த அப்ளிகேஷன் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லைக் ஒரு நான் திடீர்னு எனக்கு ஒரு பசிக்குது. ஓகே, நான் வந்து சாப்பிடணும். அப்போனா நான் எவ்வளோ கஷ்டப்படணும்? நான் வந்து இங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ரோடுக்கு போய் ஒரு கடையில போய் ஆர்டர் பண்ணி நான் சாப்பிடணும். ஓகே, ஒருவேளை யாராவது அதை எடுத்துட்டு வந்து என் வீட்டுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கு, அண்ட் நான் கொஞ்சம் அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா பே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஓகே, அந்த சாப்பாட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1% ஆர் 2% நான் எக்ஸ்ட்ரா பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா யாராவது எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நீடு, ஒரு தேவை அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது அதை நான் வந்து அட்ரஸ் பண்றேன். எப்படி அட்ரஸ் பண்றேன்? நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்றேன். அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுதுன்னா, என் வீட்டு பக்கத்துல இருக்கிற எந்தெந்த
ஹோட்டல்ஸ்ல என்னென்ன சாப்பாடு எவ்வளோ விலை அப்படிங்கிறத சொல்லுது. அண்ட் அதை நான் வந்து ஆர்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்க வந்து வீட்டுக்கே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு ஐடியா, இது வந்து ஒரு ஐடியா. ஸோ இந்த ஐடியாவை நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ இதுல வந்து நான் ஒரே நிமிஷம் ஒரு பிபிடி பிரசன்டேஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ just a moment. ஸோ முக்கியமா நான் அதுல வந்து இன்னும் ஒரு பெரிய விஷயம் நான் என்ன இது பண்றேன் அப்படின்னா, நான் ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். நான் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் a moment. எஸ், என் ஸ்கிரீன் தெரியுதா? Yes, sir. Yes, sir. யா ஓகே. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற இந்த ஐடியா வந்து எப்போ நம்மளுக்கு வந்து பெரிய இப்போ வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து இன்னும் ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இப்போதைக்கு ஏன் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த நியூ இது வந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு பேர் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் நியூ நார்மல். இதுக்கு பேர் என்னது? இட்ஸ் கைண்ட் ஆஃப் நியூ நார்மல். நியூ நார்மல்னா என்ன? ஏற்கனவே இருந்த நார்மல் அப்படிங்கிறது நார்மல் லைஃப். இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் வந்து இட்ஸ் அ நியூ நார்மல். ஏன்னா இனிமேல் இப்படிதான் இருக்கும். அடிக்கடி வெளியில போக முடியாது, டிராவல் பண்ண முடியாது. அப்படி டிராவல் பண்ணா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் டிராவல் பண்ணோம். மாஸ்க் போட்டு தான் டிராவல் பண்ணோம். இன்னொருத்தங்கிட்ட போய் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, மாஸ்க் போடாம ஒரு கூட்டத்துக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். இருந்தாலும் நம்ம டிராவல் பண்ணுவோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இந்த கோவிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இழுக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் வாட்? நியூ நார்மல். ஓகேவா? இனிமேல் நார்மலான வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நார்மலான வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும் அப்படின்னா, இந்த நார்மலான வாழ்க்கையில நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்போ பிரச்சனை இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சொல்யூஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனையை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அது சொல்யூஷனை கண்டுபிடிங்க, அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரைட்? ஸோ இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம், இந்த பேண்டமிக் அப்புறம் நம்மளுக்கு வந்ததுனால நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஜாலியாயிடணும். ஏன் ஜாலியாயிடணும்? பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான தீர்வுகளை தேடி நம்ம ஓடணும். ஓகே, அப்படி ஓடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த இடத்துல நிறைய ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்களும் ஒரு முதலாளியா ஆகலாம், அண்ட் நிறைய பேருக்கு நீங்க வேலை கொடுக்கலாம். உங்க மூலியமா நிறைய பேர் அந்த இடத்துல வந்து ஒரு எக்கோ சிஸ்டம் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணலாம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட் அப்படிங்கிறது இப்படிதான் உருவாகி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு விதமான ரெவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் என்னன்னா, ஒரு காலத்துல வந்து இந்த மனுஷன் அப்படிங்கிறவன் லைக் ஒரு இடத்துல பிறந்து அவன் என்ன பண்ணுவான், அப்படியே காலைல எழுந்து நடக்க ஆரம்பிப்பான். ஓகே, எதிரில் வந்து திடீர்னு பசிக்கும், எதிரில் ஒரு மிருகம் வரும், அதை வேட்டையாடுவான், அதை சாப்பிடுவான், அங்கேயே தூங்குவான், திருப்பி காலைல எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ எப்பவுமே ஒரு நாடோடியா தான் இருப்பான். ஓகே, அவன் வந்து எப்பவுமே ஒரு நாடோடியா தான் இருந்துட்டு இருந்திருக்கான். ஓகேவா? எப்போ வந்து ஒரு விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிக்கிறோமோ, அப்பதான் இந்த மனுஷன் வந்து என்ன பண்றான்னா, ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறான்னா என்ன அர்த்தம்? எப்போ அதை நிக்கிறான்னா, ஒரு விதை இருக்கு, அந்த விதையை மண்ணுக்குள்ள போட்டா அது இத்தனை நாள் கழிச்சு மரம் வரும், அந்த மரத்துல இருந்து ஒரு பழம் வரும், அந்த பழத்தை சாப்பிட்டாலும் நம்ம பசி தீரும் அப்படிங்கறத எப்ப கண்டுபிடிக்கிறானோ அப்ப வந்து அது ஒரு ரெவல்யூஷன், அது ஒரு பெரிய மாற்றம், அது வந்து ஒரு பெரிய விதமான மாற்றத்தை இந்த சொசைட்டிக்குள்ள கொண்டு வருது. இட்ஸ் கால்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். ரைட்? ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது
எப்போ நடக்குதோ அப்போ இந்த மனித இனத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகுறான், இப்போ கூட நீங்க வந்து கிராமங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற ஏரியாக்கள போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வயல்வெளி இருக்கும். அந்த வயல்வெளிக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன கிராமம் இருக்கும். ஓகேவா? அந்த வயல்வெளியில இருக்கிற அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரங்க அந்த கிராமத்துல இருப்பாங்க. அண்ட் அந்த வயல்வெளிய சார்ந்து இருக்கிறவங்க, அதுல விவசாயம் பண்றவங்க, அதுல இருக்கிற ஆடு மாடுகள், அதுல இருக்கிற ஆளுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி வில்லேஜ்குள்ளேயே இருப்பாங்க. ஓகேவா? ஏன் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஒண்ணு வருது அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி மனுஷன் வந்து அப்படி இல்லை, அவன் போய்கிட்டே தான் இருக்கான். அப்போ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துல தேங்கி நிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தேங்கி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வருது, அவன் தங்கறதுக்கு ஒரு வீடு தேவைப்படுது. ஏன்னா மழை வரும், வெயில் அடிக்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணுவான், அவன் அதுக்கு ஒரு குடிசை போடுவான். ஓகே, தான் வச்சிருக்கிற லேண்டுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வீடு வேற வேற மாதிரி இருக்கும். நிறைய லேண்ட் வச்சிருந்தான்னா அவன் வீடு வந்து ஓட்டு வீடா இருக்கும். ரொம்ப கம்மியான லேண்ட் வச்சிருந்தான்னா அவன் வீடு வந்து குடிசை வீடா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ரெவல்யூஷன்லாம் நடக்கும்போது இங்கேயும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அப்பதான் வருது. சரி, நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இது வந்து இன்னைக்கு தேதியில நடக்கிற விஷயம் கிடையாது, காலங்காலமா இப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு நிலம் வச்சிருக்கான். அந்த நிலத்துக்கு வந்து அவன் அறுவடை பண்றதோ இல்லாட்டி அதுல பயிர் பண்றதுக்கோ அவனுக்கு போதுமான அளவுக்கு மேன் பவர் இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறான். ஓகே, ஸோ அது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா. ரைட்? ஸோ அப்படியே நீங்க அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ல இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா, ஸ்டீம் இன்ஜின் அப்படின்ற ஒரு இன்ஜினை கண்டுபிடிக்கும் போது டோட்டலா மனித இனத்தினுடைய விஷயமே வந்து வேற லெவலுக்கு மாறுது. ஏன் இந்த சாதாரண ஸ்டீம் இன்ஜின்ல என்னப்பா இருக்கு, இது வழியா என்னப்பா இது கண்டுபிடிச்சதுக்கும் மனித இனத்தினுடைய மாற்றத்துக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வரைக்கும் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதோ இல்லாட்டி ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கோ ஆன டைம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டைம் வந்து ரொம்ப அதிகமான ஒரு டைம். ரைட்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைம் எடுக்கும்போது இந்த ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்டீம் இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப வேகமா ஒரு வேலையை செய்யுது. அகைன் இந்த ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சதுக்கான காரணம் என்ன, பிகாஸ் ஆஃப் அ ப்ராப்ளம் அண்ட் அ சொல்யூஷன். ஓகே, ஸோ ப்ராப்ளம் என்ன, எல்லாமே ஸ்லோவா நடக்குது, இதை ஃபாஸ்ட் பண்ணும். அப்ப என்ன பண்ணும், அந்த இடத்துல மிஷின் தான் கொண்டு வரணும். இப்போ மிஷினை எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து மோட்டார்ல போய் பாத்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் பவர் ஏன் அப்படின்ற அந்த வார்த்தை ஏன் வருது, இந்த கார்ல எத்தனை ஹார்ஸ் பவர் பாருக்கு, இந்த மிஷின்ல எத்தனை ஹார்ஸ் பவர் பாருக்கு அப்படின்ற அந்த ஹார்ஸ் பவர்ன்ற வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்க முன்னாடி வரைக்கும் யாருக்குமே வந்து இந்த ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அது புரியவே இல்லை. இது என்னப்பா இது மிஷின், இது என்ன பண்ணும், இது வேலையை வந்து வேகமா செய்யுன்றீங்க. ஓகே, இந்த பொருளை எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல சேர்த்துறோம்னு சொல்றீங்க இந்த மிஷினு, பட் எவ்வளவு வேகத்துல போகும் அப்படின்ற அந்த வேகத்தை கணக்கு பண்ணும்போது அவங்களுக்கு கணக்கு பண்ண தெரியல. அப்போ ஆல்ரெடி அவங்க கிட்ட இருந்த மெஷரிங் ஸ்கேல் என்னது, ஒரு வண்டியில 2 குதிரையை பூட்டினா அந்த வண்டி எவ்வளவு வேகமா போகும் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? அப்போ அந்த ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சவர் என்ன பண்றாருன்னா, 1000 குதிரைய ஒரு சேரட்ல நீங்க பூட்டினீங்கன்னா அந்த வண்டி எவ்வளவு வேகமா போகுமோ அதுக்கு ஈக்குவலா இந்த வண்டி போகும் சார் அப்படின்றாங்க. அங்கதான் அந்த ஹார்ஸ் பவர், 1000 ஹார்ஸ் பவர், ஓகே 100 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, இந்த வண்டி இத்தனை குதிரைய நீங்க கட்டினீங்கன்னா எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா போகும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா, லைக் அந்த ப்ராப்ளம் தேவைப்படுது, அந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான சொல்யூஷன் தேவைப்படுது. ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு புதிய கண்டுபிடிப்பு நிகழுதோ, ஒரு புதிய ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, அப்பப்பெல்லாம் மனித இனத்தினுடைய வாழ்க்கையே வேற மாதிரி மாறி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்க நிறைய எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ரைட், ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா,
இங்க ஓகே, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா டெக்னாலஜி ரெவல்யூஷன், தட் இஸ் த இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன். ஓகேவா? ஸோ தகவல் தொழில்நுட்ப புரட்சி. ஓகே, தகவல் தொழில்நுட்பம்னா என்னது? ஒரு முன்னாடிலாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க ரொம்ப வேகமா நீங்க இன்னொரு இடத்துக்கு கடத்திடலாம். ஓகே, இப்போ நான் இங்க சென்னையில உட்காந்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு எனக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். பட் இருந்தாலும் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப வேகமா. நான் இங்க பேசினா இத்தனை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு அது போய் சேருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா ரேடியோ. ஓகேவா? அந்த ரேடியோ கண்டுபிடிக்கும் போது தான் அந்த மாற்றம் நிகழுது. ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் ரேடியோ கண்டுபிடிச்ச மார்க்கோனி இருக்கார்ல, அவருடைய ஐடியா கூட என்னது? ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா தான். ஸோ அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமா நீங்க நல்லா பாத்துக்கணும், எப்பப்பெல்லாம் இந்த மாதிரியான புது புது கண்டுபிடிப்புகள் தோன்றுதோ அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே முதல்ல மிலிட்ரியில தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அது கொஞ்சம் நல்லா உத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அது நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்கும் அதுல. எப்பவுமே ஒரு இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஷூ, லேப்டாப், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், பேண்ட், ஷர்ட் எல்லாமே மிலிட்ரியில கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அது பப்ளிக் யூசேஜுக்கு வருது. ஓகேவா? ஸோ எந்தெந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிச்சாங்க? இன்டர்நெட் அப்படிங்கிறது முதல்ல மிலிட்ரியில தான் கண்டுபிடிச்சாங்க. ஷூ அப்படிங்கிறது முதல்ல இன்டர்நெட் தான் கண்டுபிடிச்சாங்க. டிவி, ரேடியோ, ஃபோன், டெலிஃபோன், வயர்லெஸ், அப்புறம் இது வாக்கி டாக்கிஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான எல்லா விஷயமும் எதுல கண்டுபிடிக்கிறாங்க? மிலிட்ரியில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ரேடியோ அப்படிங்கிற விஷயமும் மிலிட்ரியில் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. மிலிட்ரியில அப்படின்றது தான் அவருக்கு மார்க்கோனி கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஒரு இன்ஃபர்மேஷனை நான் பல மக்களுக்கு நான் ரொம்ப வேகமா கன்வே பண்ணணும். ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஒரு மிலிட்ரி இருக்கு. ஓகேவா? அவங்க கீழே நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நான் இங்க ஒரு ஆர்டர் போட்டேன்னா டக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும் அது. ஓகேவா? இதுக்கு என்ன வழி? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் என்னது? இந்த ரேடியோ. ஓகே, ஸோ அதுவும் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா தான். அவர் அதை கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு மேல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மேல காசு போடுறாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. அவர் அதை செய்யறதுக்கு வந்து அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அவர் அது மூலியமா செய்யறாரு, அது ஒரு பெரிய கம்பெனியா உருவாக்குறாரு. ஸோ அவருக்கு அந்த பேரும் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சதுல இருந்து எடுத்து நிறைய பேர் இன்னும் அதுல லைட்டா மாடிஃபை பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி இன்னும் நவீனமாக்குறாங்க. அப்படிதான் இன்னைக்கு நாம இருக்கிற இந்த எஃப்எம் வரைக்கும் அங்க ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் அது ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆனா அவர் தான் அதை முதல்ல இனிஷியேட் பண்ணார். ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா ஒரு ஐடியா அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா ஒரு பிரச்சனையில இருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்கலாம். அப்படிங்கிறது தான் அல்டிமேட் ஐடியா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது இருந்தா நீங்க சைட்ல சாட்ல கேட்கலாம். இங்க சாட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க சாட் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மைக் ஆன் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் ஸ்டார்ட் அப், வாட் ஸ்டார்ட் அப் மீன்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஓகே, இன்னைய தேதியில எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து ஹியூமனோடைய இன்டராக்ஷனை ரெடியூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் ஸ்டார்ட் அப்னு சொல்றாங்க. ஓகே, அது இன்னைய தேதியில. ஒரு காலத்துல இதுக்கான அர்த்தம் வேற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு வந்து இதனுடைய அர்த்தம் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏடிஎம் மிஷின்ல போய் நீங்க எந்த விதமான ஒரு ஆளுகிட்டே நீங்க போய், சார் எனக்கு இதுதான் என் அக்கௌண்ட் நம்பர், இதுதான் என்னுடைய டேட்டா, இது எனக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுங்க, என் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுக்கிறதுக்கு நான் வந்து போய் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி நிக்காம நான் ஒரு மிஷினை போய் டிபெண்ட் பண்றேன். அந்த மிஷின் என்ன பண்ணுது? நான் ஒரு கார்டை உள்ள கொடுக்குறேன், வந்திருக்கிறது நான் தானான்னு அது கன்ஃபார்ம் பண்ணுது, நான் தான், அது அக்கௌண்ட் ஹோல்டர் தான் அந்த காசு எடுக்கிறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த காசு வெளில வந்து. இது மூலியமா என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னா, அந்த பேங்கிங் கம்பெனிக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மேன் பவரை அது கம்மி பண்ணுது.
அந்த இடத்துல ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணணும், அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஓகேவா? அவர் அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும். ஒருவேளை அவர் வேலையை விட்டு போயிட்டாருன்னா அவருக்கு வேற ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும். 24/7 அந்த சேவை தங்கு தடை இல்லாம போறதுக்கு அந்த கம்பெனி அதை என்ஷூர் பண்ணும். ஆனா இதுவே அந்த இடத்துல ஒரு மிஷின் வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட ஒரே கவலை அதுக்கு கரண்ட்டும் அதுக்கு இன்டர்நெட்டையும் சப்ளை பண்ணா போதும், அந்த மிஷின் மற்றதெல்லாம் பார்த்துக்கும். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்கோ அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷனை நீங்க ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா எஸ் யூ ஆர் அ ஸ்டார்ட் அப். ஓகே, எஸ் யூ ஆர் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஓகே, ரைட். சரி, இந்த சொல்யூஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இப்போ இன்னும் இதை பத்தி நிறைய பேசுவோம். பட் இந்த சொல்யூஷனை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, there is something called futurologist அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஃபியூச்சராலஜிஸ்ட், ஓகே, இவங்க பேர் தமிழ்ல சொல்லணும்னா எதிர்காலவியலாளர்கள். ஓகே, எதிர்காலவியலாளர்கள் அப்படின்னு இவங்களோட பேர். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்காலத்துல இந்த இந்த உலகம் எப்படி இருக்கும், எதை நோக்கி போவோம் அப்படிங்கிறத பத்தி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஜோசியத்தையோ ஜாதகத்தையோ அதை நம்பி ப்ரெடிக்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க ப்ரெடிக்ட் பண்றது எல்லாமே பேஸ்ட் ஆன் த டேட்டாவா இருக்கும், அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவங்க அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்றவங்களோட பேர் என்ன? ஃபியூச்சராலஜிஸ்ட். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சராலஜிஸ்டா மாற முடியும். எப்படி மாற முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தங்க கடந்த காலத்தை, அதாவது தான் கடந்து வந்த காலத்தை ரொம்ப அக்யூரேட்டா பார்த்துக்கிட்டே வரானோ அந்த ஒரு மனுஷனால எதிர்காலத்தை ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபியூச்சராலஜிஸ்ட்ன்றவங்க யாரு அப்படின்னா, பாஸ்ட பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க. ஓகேவா? இது முன்னாடி எப்படி இருந்துச்சு, முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ இது இப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்காலத்துல இது இப்படி மாறும், இப்படி எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களோட பேர் என்னது? ஃபியூச்சராலஜிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபியூச்சராலஜிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒரு காலத்துல வந்து லைக் எந்த விதமான ஒயர் கனெக்ஷனுமே இல்லாம ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ண முடியும். ஸோ கையில வந்து ஒரு சின்ன செங்கல் மாதிரி ஒருத்தர் ஒன்று கையில வச்சிருப்பாரு. அதை எடுத்து இவர் இந்த காதுல பேசினா எங்கேயோ இருக்க இன்னொருத்தர் கையில அதே மாதிரி ஒரு செங்கல் மாதிரி ஒரு டப்பா வச்சிருப்பாரு, அதை அவர் காதுல வந்து கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த பாஸ்ட். அவங்க சொன்னது உண்மையாச்சா இல்லையா? இப்ப நம்ம போனை எடுத்து நம்ம பேசினா இன்னொருத்தங்களுக்கு கேக்குதா இல்லையா? கேக்குது. ஓகேவா? ஸோ இவங்களுடைய பேர் என்னன்னா ஃபியூச்சராலஜிஸ்ட். இந்த ஃபியூச்சராலஜிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் இப்போ நாம இருக்கிற இந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, இப்போ நீங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கடந்த 10 வருஷமா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸினுடைய முதலாளிகள், ஓனர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு டெவலப்பரோ இல்லாட்டி யாரோ ஒருத்தர் வீட்டுல இருந்து கிளம்பி வந்து, ஓகேவா, ஆபீஸ்ல ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு திருப்பி அவர் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஓகேவா? இத பண்றதுக்கு நீ ஏன்பா ஆபீஸ்க்கு வர, வீட்டுல இருந்தே இந்த வேலையை பண்ணலாமே, அப்படி பண்ணனா அவருக்கு செலவு பண்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்து கம்மியாகுமே, இதை நீங்க வீட்டுல இருந்தே பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா யாரும் அது கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து இப்போ அதிகமாயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன, இப்போ இருக்கிற ஃபியூச்சராலஜிஸ்ட் என்ன ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம வீடு வாங்கும் போதோ இல்லாட்டி வீடு கட்டும் போதோ, ரைட், நமக்குள்ள ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விஷயம் என்ன தேவைப்படுது அப்படின்னா, நாம ஏன் ஒரு வீடு கட்டும் போது ஆபீஸுக்குன்னு தனியா ஒரு ரூம் வச்சு கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு.
ஓகேவா? 2 பெட்ரூம் வீடு அப்படின்னு யோசிக்கும் போதே ஏன் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஓகேவா அப்படின்னு வச்சுட்டு அந்த 3வது பெட்ரூம் ஆபீஸா மாத்திடுறாங்க. ஓகே, அந்த அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இது எல்லாமே ஃபியூச்சராலஜிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணதுதான். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 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 கேம் பாக்குறீங்க, ஒரு கேம் ஒன்று பாக்குறீங்க அப்படின்னா அந்த கேமை நீங்க ரியல் வேர்ல்டுல உட்காந்துக்கிட்டு இப்ப துபாயில ஒரு கேம் நடக்குது அப்படின்னா அந்த கேமை நீங்க இங்க இருந்தே பார்க்க முடியும். ஓகே, அப்படிங்கிறதும் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதுவும் இப்போ ரியலா நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெக்னாலஜி ஒன்று உருவாகிட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜி மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்க ஐபிஎல் மேட்சை அந்த ஸ்டேடியத்துல உட்காந்து பாத்தீங்கன்னா எப்படி பாப்பீங்களோ அதே எக்ஸ்பீரியன்ஸை உங்களால வீட்டில இருந்தே கொண்டு வர முடியும், வீட்டில இருந்தே பார்க்க முடியும். ரைட்டா? இது எதிர்காலத்துல வர ஒரு டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இந்த நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த தீர்வை நீங்க வியாபாரமா ஆக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டார்ட் அப். ஓகே, சரி சார், அப்போ இது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார், இந்த ஐடியா வந்து நான் ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு எப்ப பதில் தெரியும் அப்படின்னா அந்த கேள்விக்கு நீங்க 3 விதமா பதில் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட்? ஒன்னு, வாட் இஸ் த ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை உங்களால ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. ஓகேவா? அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை உங்களால ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. ஓகே, மூணாவது, அந்த சொல்யூஷனை காசு கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 3 விஷயம் பார்க்கணும். ஒன்று என்னது, ப்ராப்ளம் கரெக்டா இருக்கா, சொல்யூஷன் கரெக்டா இருக்கா, அந்த சொல்யூஷனை மக்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ராப்ளம் இருக்கு, சொல்யூஷனும் இருக்கு, ஆனா மக்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கு அது தயாரா இல்லை அப்படின்னா தட் இஸ் நாட் அ ஸ்டார்ட் அப் ஐடியா. ஓகே, தட் இஸ் நாட் அ ஸ்டார்ட் அப் ஐடியா. ஓகே, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ இந்தியன் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த பொருளை வேணாலும் நீங்க வந்து வீட்டுல இருந்தே ஆர்டர் பண்ணுவீங்க. ஆனா அதாவது இந்த மளிகை சாமான் கடைகள் இருக்குல்ல, இந்த பொருட்கள் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்க வந்து கடைக்கு போய் அதை நீங்க தொட்டு பார்த்து வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட், அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி வந்து அவன் மக்கள்கிட்ட இருக்கு. என்ன பண்ணாங்க, பிக் பாஸ்கெட் இல்ல, அந்த கடை பேர் வந்து பிக் பசார்னு நினைக்கிறேன். எஸ், எக்ஸாக்ட்லி. பிக் பசார் அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா கடையில வந்து அரிசியை வந்து நான் உங்க வீட்டுக்கே அனுப்புறேன் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்டா ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி பார்க்கும்போது தான் அப்போ ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் உங்ககிட்ட இருக்கு, உங்க வீடு தேடி வருது, இருந்தாலும் நீங்க வாங்க மாட்டீங்களே ஏன் அப்படின்னு கேட்கு. விலை கம்மியா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கல. ஓகே, அவங்களுக்கு அந்த கடைக்கு போய் அதை பார்த்து வாங்கி தான் பழக்கமா இருக்கு. அப்படி முக்கியமா இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ப்ராப்ளம் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு, ஆனா மக்கள் அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இல்லை. அப்போ அந்த ப்ராப்ளம் வேஸ்ட். ஓகே, அந்த ஸ்டார்ட் அப் வேஸ்ட். அப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ வீட்டுல வந்து ஒருத்தங்க வயசானவங்க இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். டாக்டரே வீடு தேடி வந்தா நல்லா இருக்கும். டாக்டர் வீடு தேடி வந்தா நல்லா இருக்கும். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்கன்னா எஸ், ரெடியா இருக்காங்க. அதை சம்பந்தப்பட்ட நிறைய அப்ளிகேஷன்ஸ் இப்போ புதுசாக வந்து ப்ராக்டோன்னு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்க வீடு தேடி டாக்டர் வருவார். ஓகே, தட் இஸ் ஸ்டார்ட் அப். ஓகே, இட்ஸ் ஸ்டார்ட் அப் ஐடியா, ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ சரி சார், என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்கு,
ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷனை மக்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கும் தயாரா இருக்காங்க, இதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்றது அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ரைட்டா? அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, டூ சம் ப்ரோட்டோடைப். ஓகே, ப்ரோட்டோடைப்னா என்னதுன்னா அதை லேசா ஒர்க் பண்ணி காமிக்கிறதுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன். ஓகே, அந்த சொல்யூஷனை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அந்த சொல்யூஷனை பாருங்க. ஓகே, அதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணணும்னா எப்படி ப்ரூவ் பண்ணணும்? பாருங்க, என்னோட ஸ்டார்ட் அப் ஐடியா இதுதான், நான் வந்து இதை செய்ய போறேன் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டார்ட் அப் வந்துச்சு. ஓகே, அந்த ஸ்டார்ட் அப் என்னன்னா, நான் ரொம்ப நாளா இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் இப்போ வந்து கொரியர் சர்வீஸ், பார்சல் சர்வீஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற இடங்களுக்கு ரொம்ப ஈஸியா அனுப்பிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க சென்னையில இருந்து டெல்லிக்கு வந்து ஒரு கொரியர் அனுப்பணும், ஒரு பார்சல் அனுப்பணும் அப்படின்னா, எஸ் ஐ கேன் டூ இட். பட் என்னுடைய ஏரியால இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இல்லாட்டி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் ஒரு பார்சலோ இல்லாட்டி ஒரு சின்னதா ஒரு ஃபைலோ நான் வந்து அனுப்பணும் அப்படின்னா அனுப்ப முடியாது. ஓகேவா? அதை பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று உருவாச்சு. அவங்க அதுக்கு ஒரு பிஓசி ரெடி பண்ணாங்க, அந்த பிஓசி லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இருந்து கருத்து கேட்டாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ எப்படி அதை வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிஓசி, அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஓகே, பிஓசி என்னது? ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த அல்டிமேட் ஐடியா ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ், ஐடியா, என்கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு சார் எப்படி சார் எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இஃப் யூ ஹேவ், யூ கேன் டாக், யூ கேன் இன்டராக்ட். ஏதாவது இருக்கா? Please, if you have any doubts, you can feel free to ask. Yeah. No, sir. No, right. So கண்டிப்பா உங்களுடைய ஐடியாஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க ஸ்டார்ட் அப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு, லைக் இந்த மாதிரியான ஒரு அல்டிமேட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 விஷயம். ஓகேவா? இதை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கோ, இதை நீங்க உள்ள கொண்டு வர்றதுக்கோ நீங்க வந்து ஒரு பெரிய அளவுல எஃபர்ட்லாம் போடணும், தேடணும்லாம் அவசியம் கிடையாது. டே டு டே லைஃப்ல, உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய தெருவுல, உங்களுடைய ஊர்ல, ஓகேவா, ஒரு விஷயத்த பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப நேரம் எடுக்குது, இல்லாட்டி நிறைய காசு செலவாகுது இந்த விஷயத்த பண்றதுக்கு அப்படின்னா அதுதான் பிரச்சனை, அதுதான் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் உங்களை சுத்தி நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? அதை சால்வ் பண்றதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க யோசிங்க. ஓகே, அதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி எந்த வகையில கை கொடுக்குது? ஏன்னா நீங்க வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தெரியும், டேட்டானா என்னன்னு தெரியும், எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை வந்து நீங்க பெரிய பிஸ்னஸா மாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்ல வர பாயிண்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Yes, thank you sir. It was really interesting to listen. Yeah. Actually, many of our students, after completing the final years, they usually have some plans to have a startup. But what you said is the problem statement. That is what they are unable to define. Okay. That is the actual problem with our students. Okay. So what is the problem statement? First we have to design, and then we have to find a solution for that. Yes. As you said. Yes. Yes. So the problem statement அப்படிங்கறதே வந்து என்னன்னா, that can be anything. Okay, right? So like எதுக்கெல்லாம் நீங்க நிறைய எஃபர்ட் அண்ட் மணியை வேஸ்ட் பண்றீங்க, மணியை செலவு பண்றீங்க அப்படிங்கறத பாருங்க. அதை கண்டுபிடிச்சிங்கனாலே போதும், நீங்க அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். Sure sir. Ramlakshmi ma'am. Yes. Yes, I can give a lot of thanks ma'am. Sir. Yes. Okay sir, okay sir. Thank you sir, thank you for your motivational speech to our budding entrepreneurs. It would enlighten a sparkle inside them in their future endeavors.
You had inculcated many ideas in them for their entrepreneurship. We request your presence in many of our future entrepreneurial platforms, sir. Once again, I thank you, sir. I also thank all the Thank you participants. so much, I ma'am. hope Thank you. you Thanks for all this gain opportunity. good insight from the session. Thank you. Thank you, sir. Thank you so much, sir. Students, I'll post the feedback form in the chat box. Do fill it. Certificates will be sent to your mail shortly. Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you. Thank you so much. Thank you so much, ma'am. Thank you. Thank you, sir. Thanks everyone. Thanks everyone. All the best.